Hello friends, welcome back to Arusuvai Amudhu. நாம இன்னைக்கு நிலக்கடலை லட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். இத குழந்தைங்க எல்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு செய்யிறதுக்கு எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கணும்ங்கற அவசியமே இல்ல. சாப்பிடுறதுக்கு Snickers மாதிரியே சூப்பரா இருக்கும் friends. 150 கிராம் அளவு நிலக்கடலை எடுத்துக்கிறோம். அதோட 5 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு and 4 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கிறோம். இரும்பு பானா இருந்தா ரொம்ப நல்லது. 150 கிராம் அளவு நிலக்கடலை சேர்த்துக்குங்க. இதை 10 நிமிஷத்திலிருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். தோல் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சு. இப்படி வந்தால் தான் நாம் தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. கடலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஸ்மாஷ் பண்ணோன்னா தோல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா கடலையோட தோலும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். க்ளீனாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தூசி எல்லாம் தட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கணும். நரன்னு இருக்கணும். இதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், செகண்ட் டைம் நான் அரைச்சி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கோங்க. ஆயில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4லிருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. இதோட 4 ஏலக்காய் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். அண்ட் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இதில் நாம் வேணும்னா உலர் திராட்சை, டேட்ஸ், அத்திப்பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கிறோம். கடலையில் ஆல்ரெடி எண்ணெய் சத்து இருக்கிறதுனால நல்லா பைண்ட் ஆயிரும். இதை தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். சப்போஸ் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் மிங்கிள் ஆகலைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம எப்போவுமே லட்டு எப்படி பிடிப்போமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்கனாலே சூப்பராக ஃபார்ம் ஆயிரும். இதில் நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைக்கிறப்ப கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இதில் நம்ம வேணும்னா மேலே முந்திரி பருப்பு இல்லைன்னா உலர் திராட்சை வச்சோன்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா லட்டுஸும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். பீனட் லட்டுன்னு எடுத்தாலே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்க்கறதுனால ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிலக்கடலை வச்சுட்டு ஒரு சூப்பரான லட்டு வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதை செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் 20 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அறுசுவை அமுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.